ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன நடக்கும், என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினம் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் கரிநாளாக உள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல 11 கூடியவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. இந்த தினம் சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அது அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புங்க. மேலும் 2ஆம் இடத்துல 2 கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். தன லாபாதிபதி தனஸ்தானாதிபதி எல்லாருமே ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு வேற லெவல்ல உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாங்க. குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சிறப்பாக வெற்றிகளை பெற்று இன்னும் அதிக புத்துணர்வை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் உங்களால் இன்னைக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். சிறந்த ஒரு நாளாக அமைதுங்க. உங்களது தாய் தந்தையரிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஒற்றுமையாக இருக்குங்க. ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருந்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அமையாதுங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. இப்பொழுது உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்து பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நீங்க தாராளமாக செய்யலாம். நீங்க எந்த விதமான முயற்சிகள் மேற்கொண்டாலும் சரிங்க. இத்தனை நாளா நடக்காம போயிருக்கலாம் சில முயற்சிகள், சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே வீணாக போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க சுபகாரிய முயற்சிகள் செய்யும் போது அது சிறப்பாக கைவிடக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. கல்வியில மாணவர்களுக்கு இது வரைக்கும் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கலாம், அந்த நிலை இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்பொழுது மாறிவிடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில புதிதாக இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். ஆர்வமாக கல்வி பயிலக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இப்பொழுது ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் உங்களுக்கு நல்ல தனலாபம் ஏற்படக்கூடிய ஒரு பண வரவுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்கம் இன்னைக்கு உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாக இருக்கும். நீங்க கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிப்பீங்க. எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவீங்க, பழைய பாக்கி எல்லாத்தையும். மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் இப்பொழுது நீங்க ஃபாலோ பண்ணி வசூல் செய்து கொள்ள முடியும். ஸோ அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் எப்படியெல்லாம் வருமானத்தை உயர்த்தலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளுக்கு நீங்க எதிர்நோக்கி காத்திருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நாளுங்க. ஏன்னா உங்களுடைய இன்கிரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு தேடி வரும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது கூட்டாளிகளுடைய எண்ண ஓட்டங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே நலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள்ங்கிறது வெவ்வேறு வகையில் உங்களுக்கு லாபகரமான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். அலுவலக பணிகளும் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. வீட்லயும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கு. எனவே அற்புதமான ஒரு நாள். மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால உங்களது தாய் தந்தையருடனான உறவு இந்த தினம் பலப்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில சர்ப்ரைஸான சில ரொமான்டிக் எண்ணங்கள் உங்க மனதில் குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே காதல் வாழ்க்கையில இன்னைக்கு ஆச்சரியங்கள் மற்றும் அதிசயங்கள் உங்களுக்கு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையலாம். எதிர்பாராத வகையில ரொமான்டிக் எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணி
காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்க முடியுங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். எல்லா வேலைகளையும் நீங்க முடிச்சுட்டு இன்றைய தினம் உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க. உங்க குழந்தைகளிடம் நீங்கள் அதிகமான தாராளமான குணத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க. எந்த கேட்டாலும் கிடைச்சிடுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்க குழந்தைகளுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு ஒரு ஆசைகளுடைய லிமிட் அதிகமாகிடும். ஸோ உங்கள் குழந்தைகள் தேவையில்லாத சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைகளிடம் அதிகமாக தாராளத்தை நீங்கள் காட்டக்கூடாதுங்க. தாராள குணம் தேவைதான், ஆனால் அது அளவுக்கு அதிகமாக போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்பொழுது நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் உங்களது இல்லற வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. நீங்கள் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கை துணையை கூட இன்றைக்கு திருமணமானவர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய நல்ல பிளான்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் மிகச்சிறப்பாக மாறும் நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற எந்த நாளுமே கிடைச்சதில்லைங்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல யோகம் இருக்குங்கண்ணா. அதனால் இல்லறம் மிக மிக சிறப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தர காத்திருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது வார்த்தைகள் மற்றவங்க கேட்கல அப்படின்னா அதுக்காக நீங்கள் கோவப்படக்கூடாதுங்க. என்ன நிலைமை இருக்கு, மற்றவங்களுக்கு என்ன நிலைமை இருக்குங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். ஸோ நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே நடத்தணும் அப்படின்ட்டு மற்றவங்க நடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் நீங்கள் நிதானித்து மற்றவங்க உணர்வுகளையும் நீங்கள் காயப்படுத்தாமல் மற்றவங்க உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். அது உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலும் பொருந்தும். ஸோ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையின் என்ன ஓட்டங்களை புரிந்து கொண்டு செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளாக ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது. உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். இப்பொழுது உங்களது பணத்தை வெளியில போகும்போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கணுங்க. ஏன்னா பணம் திருடு போகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க தேவைகளிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. நல்ல லாபகரமான ஒரு நாள் தினம், ஆரோக்கியமான ஒரு நாள், கொடுக்கல் வாங்கல் சீராகக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க. பிங்க் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கண்ணீரஸ் என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் பேரண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் எல்லாமே நீங்கி விடுங்க. அதனால் நல்ல ஒரு ஒற்றுமை, கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய யோகம் உங்கள் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். சண்டை சச்சரவுகளும் தீர்க்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம். தாய் தந்தையருடன் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷோட புத்துணர்வோடு செயல்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் கூட இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகொடுங்கிறதுனால வேற லெவலில் நீங்கள் திருமணம் மற்றும் இதர சுபகாரிய ஏற்பாடுகளை தாராளமாக செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை நீங்கள் விட்டுட்டு இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க, ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுங்க. சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் விரைவிலேயே நடக்குங்க. உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக அந்த சொத்துக்களை வாங்குவது அல்லது விற்பதன் மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எப்படிலாம் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்நோக்கி காத்திருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு உங்களுக்கு வருங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நலன் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. கூட்டாளிகளுடைய எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு புரியறதுனால கூட்டி வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு புரிதலாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.